காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ராவத்தநல்லூர் கண்டிகை கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் தீண்டாமை கடைபிடிப்பதை கண்டித்து தலித் கிறிஸ்தவர்கள் மனு அளித்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டிகை பகுதியில் தாழ்த்தப்பட்ட தலித் கிறிஸ்தவர்களை நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்குள் அனுமதிக்காமல் தேர்பவனி, புதுநன்மை, திருப்பலி ஆகியவற்றில் சேர்க்காமல் தீண்டாமையை கடைபிடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் அறிவுரைப்படி மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர், வட்டாட்சியர் தலைமையில் இரு பிரிவினரிடையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதில் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் திருச்சபையில் திருப்பலி நடத்தப்பட வேண்டும் எனவும், தலித் மக்கள் பயன்படுத்தும் புதிய ஆலயத்திற்கு வரமாட்டோம் எனவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று செங்கல்பட்டு மறைமலை ஆயரை சந்திக்க வந்த தலித் கிறிஸ்தவர்கள் எங்களது திருச்சபையில் அங்கத்தினராக இல்லாத நிலையில் இந்த பிரச்சினை குறித்து இரு சமுதாய மக்களையும் அழைத்து பேச வேண்டுமென தெரிவித்து மனு அளித்தனர். தனியே தேர் வேணும், தனி கோயில் வேணும், தனி திருப்பலி வேணும், தனி சுடுகாடு வேணும்னு சொல்லி பொது வழியில் வந்து போராடுறாங்க. அதையும் இந்த அரசு வேடிக்கை பார்க்குது. ஆகையால் இந்த அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எங்கள் மேலே ஏவப்படுற தீண்டாமைக்கு துணையாக போகிறாங்க. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு எங்களுக்கு நீதி வழங்கணும், எங்களுக்கு எதிராக இழைக்கப்படுற சாதிய தீண்டாமைக்கு நீதி கிடைக்க செய்யணும். இதில் அரசனுடைய அதிகாரிகள் தவறில்லாக தலையிட்டு தீண்டாமைக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த மறைமாவட்டனுடைய ஆயர் ஆர்சிபி மறைமாவட்டம் செங்கல்பட்டு மறைமாவட்டனுடைய ஆயர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது அங்கே நடக்கிற சாதிய பிரச்சனையை மறைச்சு ஆன்மீக பிரச்சனை திருப்பலி அப்படின்னு சொல்லி ஒருதலை பட்சமாக நாயுடு கொடுக்குற கோரிக்கை ஏற்று நாயுடு கிருஷ்ணங்களை மட்டும் அந்த சாதிக்கார மட்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்காரு. அதுமாதிரி பேச்சுவார்த்தை அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்தி மனு கொடுக்க வந்திருக்கோம்.